அது பழுத்திருக்கா என்னன்னு தெரியலம்மா. சரி அம்மா. தற்பொழுது இந்த வீடியோ காட்சியில் நீங்கள் காண்பது கும்பலாவளை பிள்ளையார் கோயில். திரு கேதீஸ்வரன் அவர்கள் பிறந்த ஊரான அளவட்டியிலே இந்த அற்புதமான கும்பலாவளை பிள்ளையார் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில். இந்த கோயிலை புனரமைப்பு செய்த கான்ட்ராக்டர் சிவசேகரம் என்பவர்தான் வேம்பிராயிலே சத்தியஞான கோட்டம் கட்டும் பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இளமை காலத்திலே திரு கேதீஸ்வரன் அவர்கள் இந்த ஆலயத்திலே ஆலய வழிபாடுகளில் கலந்து கொண்டும் ஆலயத்திற்கான பணிகளை எல்லாம் தம் சிறமேற்கொண்டு செய்தவர். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அளவட்டி கிராமத்திலே பிறந்த திரு கேதீஸ்வரன் அவர்கள் சைவ சித்தாந்தத்திலே மிகவும் ஊறிய அற்புதமான நபர். சைவ சித்தாந்த பயின்று அவர் சுவிட்சர்லாந்திலே பணிபுரியும் காலத்திலே தான் வள்ளற் பெருமானார் அவர்கள் வகுத்த அற்புதமான அவர்கள் பாடித்தந்த இந்த உலகியலாருக்கு பாடித்தந்த திருவருட்பா மற்றும் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் எழுதிய இரண்டற்ற இன்ப வாழ்வு, ஒன்று மூன்றான உண்மை, திருவருட்பா, இந்த 3 நூல்களும் ஒரு நண்பர் மூலமாக திரு கேதீஸ்வரன் அவர்களுக்கு கிடைத்துள்ளன. திரு அருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பா பதிகங்களை பயில ஆரம்பித்த பின்னர் தான் திரு கேதீஸ்வரன் அவர்களுக்கு சுத்த சன்மார்க்க விளக்கம் கிடைத்துள்ளது. அந்த திருவருட்பா பதிகங்களிலே ஒரு சில முக்கியமான பதிகங்களுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா எழுதிய பல நூல்கள் அவருக்கு கை கொடுத்துள்ளன. ஆக அந்த வகையிலே அளவட்டியிலே பிறந்து தற்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கும் இந்த கும்பலாவளை பிள்ளையார் கோயிலிலே ஆலய பணிகளை எல்லாம் அவர் இளமையிலே செய்ததாக சொல்லுவார். செய்துவிட்டு அவர் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சென்று பணி நிமித்தமாக சென்று விட்டார். திருவருட்பா கிடைத்த பின்னர் அவர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வடலூருக்கு வருவதும் தைப்பூச நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதும் பிற நாடுகளிலே திருவருட்பிரகாச வள்ளற்பெருமானின் சுத்த சன்மார்க்க நெறி எவ்வாறு போதிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் மேல்திசை நாடுகள் ஆகிய நாடுகளிலெல்லாம் அங்கெல்லாம் சுத்த சன்மார்க்க நெறி எவ்வாறு கடைப்பிடிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் அறிந்து வந்த திரு கேதீஸ்வரன் 2010ஆம் ஆண்டிலே தம் சொந்த செலவிலே வேம்பிராய் சத்தியஞான கோட்டத்தை கட்டினார். 2010ஆம் ஆண்டு முதலில் தர்மசாலையை துவங்கிய திரு கேதீஸ்வரன் அவர்கள் செப்டம்பர் 2006 அவர் 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே சத்தியஞான கோட்டத்தை துவக்க விழா கண்டார். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் அன்பர்கள் அனைவரையும் வரவழைத்தார். அந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே பங்கு பெறச் செய்தார். திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் வகுத்த சுத்த சன்மார்க்க நெறியினை இலங்கையில் இருந்து கொண்டே இந்த இலங்கை வாழ் மக்களுக்கும் சரி மற்றும் உலகில் எப்பகுதியிலிருந்து இலங்கைக்கு சத்தியஞான கோட்டத்திற்கு இது நிமித்தம் வருகின்ற எல்லா அன்பர்களுக்கும் தாம் போதிப்பதற்கு தயாராக இருப்பதாக அவர் தனது நேர்காணலிலே சொல்லியிருப்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அமைந்துள்ள இந்த அளவட்டியை அடுத்த கும்பலாவளை விநாயகர் கோயிலை
புனருத்தாரணம் செய்யும் பணியில் ஈடுபட்ட ரூபின்ஸ் நிறுவனத்தார் சிவசேகரம் என்பவர்தான் வேம்பிராயிலே திரு கீர்த்தீஸ்வரன் அவர்கள் தம்பதிகள் இணைந்து கட்ட விருப்பப்பட்ட சத்தியஞான கூட்டத்தினை வடிவமைத்தவர்கள். இந்தியாவிலிருந்து இன்ஜினியர்கள் மூலமாக சரியான பிளான் முதலானவை எல்லாம் தயார் செய்யப்பட்டு இலங்கை கொண்டு வந்து அங்கே வேம்பராயிலே சத்தியஞான கூட்டத்தை ரூபின்ஸ் நிறுவனத்தார் கட்டினார்கள்.